பாசிப்பருப்பு கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழி கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு குழி கரண்டி கருப்பு உளுந்து உடைச்சது எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். அதோட கூடயே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அறுபடும் சேர்த்து இதையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வறுத்த பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதாவது கொரான்னு பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப மாவாக பண்ணக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு கலந்து விட்டுறலாம். உப்பு கலந்து நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்ததை இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருப்பு உளுந்து பாசிப்பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா இது நீங்கள் குக்கரில் கூட போட்டு வேக வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் குக்கரில் போடலை, இப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான். குக்கரில் போட்டால் ரொம்பவே குழகுழான்னு வெந்துடும். அவன் என்ன தான் ஒரு விசில் வச்சா கொஞ்சம் முழுசாக இருக்கும், 2 விசில் வச்சா குழஞ்சி போயிடும். ஆனால் இப்போ நம்ம பார்த்து பார்த்து இதை பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேக வச்சுக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி கடாயில் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நல்லா வெந்திருக்குன்னா ஆனால் கொழான்னு இல்லை, ஆனால் வெந்திருக்கு. இதில் ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இங்கே வெல்லம் இல்லை, நான் காரக்கஞ்சி சாப்பிட போகிறேன்னா நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம், மீதி பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மோர் விட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இனிப்பு கஞ்சி தான் செய்ய போகிறேன், அதுக்காக நான் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம், மோர் கஞ்சி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வெல்லம் போடாதீங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கலந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கலக்கு. பாருங்கள், நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் கலந்தால் போகிறோம், ரொம்ப இது வேக வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இதை ஆற வச்சதுனால நான் இந்த ஆறினதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்கேன், பசும்பால் நல்லா காய வச்சு, சுருண்டை காய வச்சு இதில் கலந்து தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். பசும்பால் கலந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மோர் கலந்து சாப்பிட்லாம், தேங்காய் பால் கலந்து சாப்பிட்லாம். ஆனால் பதம் இது மாதிரி தான் இருக்கணும், இந்த லெவலில் தான் இருக்கணும். அதை எடுத்து நம்ம பாலோ அல்லது தேங்காய் பாலோ மோரோ கலந்து சாப்பிட்லாம். மோர் போட்டால் நீங்கள் வெல்லம் போடக்கூடாது. இப்போ நான் பால் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். மேலே கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கஞ்சி, ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. நீங்களும் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.